ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன நியூஸ் பார்த்துருவோமா? என் பையன் வந்து நோட் காமிச்சான். அம்மா இனிமேட்டு வந்து எங்களது பென்ல தான் எழுத சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னான். சின்னதா இப்பதான் போய் எல்கேஜில சேர்த்து விட்ட மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா இவருக்கு பென்ல எழுதுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேங்க இந்த பென்னு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா வந்து எழுதிட்டு இதில வந்து நம்ம தப்பா எழுதணும்னா ரப் பண்றதுக்கு பேக் சைடு இரேசர் மாதிரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளூ பென்னுங்க. இது வந்து பிளாக் பென்னு. சரின்னு ஒரு பென் எடுத்து நான் எழுதி ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த இரேசர் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதுல தான் நம்ம அழிச்சுக்கலாம். இது நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நான் வந்து எழுதி பார்த்தேங்க. நல்லாவே எழுதுச்சு. அழைக்கும்போது பாருங்க ஈஸியா போச்சு. மேஜிக் தான் சொல்லலாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கு. பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. பசங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து பிளாக் வாங்கியிருந்தேன். அதையும் எழுதி அழைச்சு பார்த்தேன். இந்த மாதிரி நல்லாவே போச்சு. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா சரின்னு நான் ஒரு நார்மல் பென்லயே எழுதி அது அழைக்குதான்னு செக் பண்ணி பார்த்தேன். பட் அது போலிங்க. இந்த பென்லயே எழுதிட்டு நம்ம அழைச்சா மட்டும் தான் இது வந்து யூஸ் ஆகுது. பட் இது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பசங்களுக்கு. ஏன்னா இப்பதான் பென்ல எழுத ஸ்டார்ட் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் நெனைக்கிறேன். பட் எழுதும்போது கொஞ்சம் வந்து அது ஒரு ரஃப்பா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்ட்டா நம்ம ஜெல் பென்ல எழுதுற மாரிலாம் இல்ல. இதுல வந்து மொத்தம் வந்து 12 பென் இருந்துச்சு. நான் வந்து பாதி பென் வந்து என்னோட சிஸ்டரோட பொண்ணுக்காக எடுத்து வச்சுட்டேங்க. மோர் வீடியோஸ்க்கு லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா!